ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு அம்மா, 3 பேர் இருக்காங்க. பையன் நல்லா வளர்ந்துட்டான். அவனுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும் அவங்க அப்பா நினைக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அவன்கிட்ட காலையிலக்கு ஒரு 5 ரூபா சம்பாதிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அவன் என்ன பண்ணுறான்னா, அன்னைக்கு அவங்க அம்மாள்கிட்ட கேட்டு அடம் பிடிச்சு அந்த 5 ரூபாயை வாங்கிட்டு வந்துடுறான். அவங்க அப்பா சாயங்காலம் வந்துட்டு கேட்குறாரு, எங்கே நான் உன்னை ஏர்ன் பண்ணிட்டு வரச்சுன்னா அந்த காசு அப்படின்னோடனே அந்த 5 ரூபாயை கொடுக்குறான். அந்த அப்பா அந்த காசை வாங்கிட்டு தூக்கி போட்டுறாரு. உடனே கோபப்படுறான், கத்துறான், ஏப்பா தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பேசலை. அவரோட போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் அவனை கூப்பிட்றாரு, இன்றைக்கி நீ 5 ரூபா ஏர்ன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறாரு. இவன் சம்பாதிக்கலை. அவங்க அம்மாட்ட போய் கேட்டிருக்கான். அவங்க அம்மா நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நேற்றே பார்த்துட்டாங்க, அவங்க அப்பா தூக்கி போட்டார். இப்போ வெளியே போய் அவங்க மாமாட்ட கெஞ்சி ஒரு 5 ரூபாயை வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து அந்த காசு என்ன பண்ணியிருக்கான், அவங்க அப்பா சாயங்காலம் மறுபடியும் கேட்டிருக்காரு. அதை மறுபடியும் தூக்கி நெருப்பில் வச்சுட்டார். இப்போ மறுபடியும் பயங்கரமாக சத்தம் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, நீ நாளைக்கு ஏர்ன் பண்ணிட்டு வா, நீ யார்ட்டையும் கேட்கக்கூடாது, நீ உன்னோட உழைப்பில் நீ சம்பாதிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னால் அடுத்த நாள் போயிருக்கான். மார்க்கெட் சைடு போயிட்டு ஒரு வேலை தேடுன்னு சொல்லிட்டு வேலை தேடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் வேலை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொன்னான்னா, ஒரு பேக்குங்கிறது நாங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டேன்னா ஒரு 10 பைசா அப்படின்ட்டு இருக்காரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் வேலை பார்த்து ஒரு ஒரு 1,000 ரூபா சம்பாதிச்சிருக்கான். 1,000 ரூபா சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கான். அவங்க அப்பா கேட்டிருக்காரு காசு அப்படின்னோடனே அவன் இந்த 1,000 ரூபாயை கொடுத்துருக்கான். கொடுத்தோடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அதையும் தூக்கி அவர் நெருப்புல வீசிட்டுருக்காரு. வீசினோடனே உடனே என்ன சொல்லிட்டான்னா, ஓடி போய் அதுக்கு கையை விட்டு எடுக்க போயிருக்கான். உங்கள் அப்பா அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவனை கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, அவன் உனக்கு டீச் பண்ண வந்த லெசன் இது தான். நீ எப்போ காசு வந்து உங்கள் அம்மா கொடுக்கலையோ உங்கள் மாமா கொடுக்கலையோ நீ அதோட வேல்யூ உணரல. எப்போ நீ காலையிலேருந்து சாயங்காலம் கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட் வந்துச்சோ, அந்த அமௌண்ட்டு சின்னதாக இருந்தாலும் அது உன்னை விட்டு போகையில் எவ்வளோ உன் கை இதானாலும் போய் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு போனேன்னு இப்போ தான் நீ அதோட வேல்யூவை உணர்ந்திருக்க. ஸோ எப்போதுமே வந்து அந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி அவர் சொன்னது, நல்ல விஷயங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைச்சா தான் அதோட வேல்யூவை நம்ம உணர்றோம். ஸோ அதை டீச் பண்ணுறதுக்கு அவருக்கு தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட், இந்த ஸ்டோரி. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் ஈஸியாக கிடைச்சிருந்துச்சுன்னா அதோட வேல்யூ உணர மாட்டோம். பட் நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த விஷயம் கிடைச்சுன்னா டெஃபினட்டாக அதை வேல்யூ பண்ணும். ஸோ ஆல் த அச்சீவ் குட்